எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். திணை அமெரிக்கா நடத்தக்கூடிய இந்த அருமையான நிகழ்வு மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். மிகச் சிறப்பாக வரவேற்புரை வழங்கி மகளிர் தின சிறப்பு எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விளக்கிய அன்பு தோழமை கிருத்திகா அவர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் நம் அம்மா அருள்மொழி அவர்கள், வழக்கறிஞர், பெரியாரின் பற்றாளர், சமூக ஆர்வலர். அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் அவருக்கு வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள் நம் டாக்டர் சரோ அம்மா அவர்கள். அவர்களுக்கும் இனிய வரவேற்பு. இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் திணை அமெரிக்காவின் சார்பில் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். முதலாவதாக நிகழ்வில் தமிழ்த்தாய் வாழ்த்தினை பாடுவதற்கு நம்முடைய குழந்தை சாய் ராகவி வராங்க. வாங்க கண்ணா. நீராறும் கடலுடுத்த நிறமடர்ந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இறந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல்படந்து வாழ்த்துதமே நன்றி கண்ணம்மா, அழகா பாடுனீங்களே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பு, ரொம்ப நல்லா இருந்தது. உச்சரிப்பெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. வாழ்த்துக்கள் சாய் ராகவி குட்டி. நன்றி. நன்றிடாமா. அடுத்ததாக குரல் வணக்கம் சொல்ல வருகிறார் தர்ஷினி. வாங்க தங்கம். வணக்கம், என் பேர் தர்ஷினி. இப்போ நான் திருக்குறள் சொல்ல போறேன். அதிகாரம் 40, கல்வி. குறள் 400. கேடில் விளைச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடில்லை மற்றவை. மீனிங் தமிழ சொல்ல போறேன். கல்வி ஒன்றதான் சிறந்து செல்வம், மற்ற பொருட்கள் செல்வம் இல்லை. இப்போ மீனிங் இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். Learning is the true imperishable riches. All other things are not riches. நன்றி. தங்கமே, அருமைடா. அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் எவ்வளவு முக்கியம்னு நம்ம பாவேந்தர்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அருமையா சொன்னீங்களே. வாழ்த்துக்கள். நன்றி தங்கம். தேங்க்யூ. நன்றிம்மா. அடுத்ததாக பாரதிதாசன் அவர்களை பற்றிய உரையாற்ற வருகிறார் செல்வி ஆதிரை. வாங்க கண்ணம்மா. அனைவருக்கும் வணக்கம். எங்கும் தமிழ், எதுவும் தமிழ் என முழங்கும் காலம் இக்காலம். அந்த முழக்கத்திற்கு விதித்தவர்களில் ஒருவர் பாரதிதாசன். அவரை பற்றி தான் நான் இங்கு பேச உள்ளேன். நான் ஆதிரை, நியூ ஜெர்சியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். கனக சுப்புரத்தினம் என்ற இயற்பெயரில் 1891ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் பிறந்தார். இளமையிலே பிரெஞ்சு மற்றும் தமிழ் மொழியை படித்தார். 18ஆம் வயதில் அரசினர் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக அமர்ந்தார். பாரதியாரிடம் கொண்ட அன்பால் தன் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றியுள்ளார். தமிழுக்கு அமுதென்ற பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பல கவிதை வரிகளில் பாரதிதாசனின் தமிழ் பற்றை வெளிப்படுத்தியன. தமிழர்களின் மேன்மையை இகழ்ந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று முழங்கினார். தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தினார். சாதி இருக்கின்ற தென்பானும் இருக்கின்றானே என்று சாதியின் வெறியை சாடினார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற
இந்த வயம் கருத்துக்கு சொந்தக்காரர். தனது கவிதைகளில் பெண் கல்வி, விதவை மறுமணம், சொத்துரிமை மற்றும் சமூக சமத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தி அடிமைப்பட்டு கிடக்கும் பெண்களுக்கு அறிவும் துணிச்சலும் கொண்டவர்களாக மாற பாடியுள்ளார். கல்வி அறிவு பெற்ற பெண்களே சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வார் என்று நம்பியுள்ளார். குடும்பம் விளக்கு இருண்ட வீடு வீரத்தாய் என்ற பல நூல்களில் பெண்மையின் சிறப்பை பறைசாற்றியுள்ளார். இவர் தனது கவிதைகளில் தெரித்த தீவிர கருத்துக்களால் புரட்சி கவிஞர் என்று போற்றப்பட்டார். உடலை வளர்ப்பது உணவு, உண்மையும் உயிரையும் வளர்ப்பது தமிழே. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதுவம் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்று தமிழ் புலவர்களுக்கு சொன்னார். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலை எய்திட செய்தல் வேண்டும். ஒவ்வொரு துறைக்கும் ஊர் அறியும் தமிழில் தமிழ் நூல்கள் இயற்றிடுதல் வேண்டும் என்றார். இந்த ஆசைகளுக்கெல்லாம் உயிர் கொடுப்பது போல பல நூல்களையும் படைத்து தமிழ் மொழிக்கு அமுர் பெரும் பணியாற்றினார். யாருக்கும் அஞ்சாமல் தன்னுடைய கருத்துக்கள் திணித்து கூறும் புதுமை புலவர்கள் தோன்றுவது அரிது. இந்த சமுதாயத்திற்காகவும் தேசிய சுதந்திரத்திற்காகவும் அவர் எழுதிய புரட்சி கவிதைகள் நம் உணர்வில் கலந்து நம்மை பக்குவப்படுத்துகிறது என்பது உண்மை. பாவேந்தரின் கனவுகள் நனவாக்குவதே நம்ம கடமை. எனது உரையை பாடலுடன் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகு நீயே, என் தமிழ் தாயே. வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரரின் வீரமும் வெற்றியும் நீயே. தாழ்ந்திடு நிலையினில் உனைவிடு பேணோ, தமிழன் எந்நாளும் தலைகுனி வேணோ. சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழ் அன்னாய், தோன்றுற நின் உயிர் நாமறப்பேனோ. செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. செழித்த என் தமிழே ஒளிய வாழி, செழித்த என் தமிழே ஒளிய வாழி, செழித்த என் தமிழே ஒளிய வாழி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை கண்ணம்மா, ரொம்ப அருமையா இருந்ததே. பாவேந்தர் அவர்களை பற்றி உங்களுடைய உரை மிகவும் சிறப்பு. நல்ல அழகான உச்சரிப்பு. ஏன்னா புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தமிழை நம்ம போதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ரொம்ப அழகா பேசுனீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.